உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C இந்த ரெண்டுமே ஷோ ஆகாமல் அதுக்கு பதிலாக ஃபார்ம் 31 மட்டும்தான் ஷோ ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? சப்போஸ் உங்களுக்கு ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C ஷோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டும் வித்ட்ரா ஆகிடும். ஆனால் இந்த ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு ஷோ ஆகாது. இது உங்களுக்கு எப்போ ஷோ ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ரெசண்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனியிலிருந்து எப்போ ரிசைன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C ஷோ ஆகும். எக்ஸாம்பிளாக ஒரு பிஎஃப் மெம்பர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது அவருக்கு ஃபார்ம் 31 மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். மற்ற எந்த ஃபார்மும் ஷோ ஆகாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு கம்பெனியில் ப்ரெசண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஃபார்ம் 31 மட்டும்தான் ஷோ ஆகும். அந்த ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். அவருக்கு எப்போ ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C ஷோ ஆகும் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியிலிருந்து ரிசைன் பண்ணி 2 மாதத்துக்கு அப்புறம் அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணணும். அப்படி டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணிட்டா ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C ஷோ ஆகும். டேட் ஆஃப் எக்ஸிட்டை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் ரிசைன் பண்ணி 2 மாதத்துக்கு அப்புறம் தான் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ண முடியும். மேலும் அந்த 2 மாதம் வரைக்கும் வேறு எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்போ தான் ஃபார்ம் 19 மற்றும் 10C ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் ரிசைன் பண்ண 2 மாதத்துக்குள்ளேயே வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபார்ம் 31 மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C ஷோ ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண 2வது கம்பெனியில் புதிய பிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதில் மாதம் மாதம் பிஎஃப் பங்களிப்பை செலுத்துவாங்க. இப்படி நீங்கள் இன்னொரு கம்பெனியில் ஆக்டிவாக இருக்கிறதுனால மறுபடியும் ஃபார்ம் 31 மட்டும்தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எப்போ இந்த 2வது கம்பெனியிலிருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வர்றீங்களோ நீங்கள் வெளியே வந்த 2 மாதத்துக்கு அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸிட்டை அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணிட்டா ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C ஷோ ஆகும். ஆனால் அந்த 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். அடுத்து ஃபஸ்ட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வித்ட்ரா பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிஎஃப் பணத்தை ப்ரெசன்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது கம்பெனியிலிருந்து எப்போ ரிசைன் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுறீங்களோ அப்போது ஃபார்ம் 19 மற்றும் 10C யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிஎஃப் அக்கௌண்ட் மற்றும் செகண்ட் பிஎஃப் அக்கௌண்ட் இந்த 2 பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பிஎஃப் பணத்தையும் வித்ட்ரா பண்ணலாம். இந்த வீடியோவில் ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C எதுக்காக ஷோ ஆகலை, மேலும் அது ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.